பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் கோவைக்கு வருகை தந்துள்ளார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். போன கொஞ்சம் வெளியில எடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. கைபேசியா அந்த கைபேசியா அப்படியே போ ஃபாலோ பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் கோவைக்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்ற பின் ஒரு நிகழ்விற்காக தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக நிதின் நபீன் இன்று கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் வருகை புரிந்த அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்கள் கொடிகளுடனும் பதாகைகளை ஏந்தியும் நிர்வாகிகள் திரளாக வந்தனர். அவருக்கு கும்ப மரியாதை செலுத்தப்பட்டு மலர் தூவி அவரை வரவேற்றனர். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் விமான நிலையத்தில் குழுமியதால் சிறிது நேரம் இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இருந்த போதிலும் உற்சாகமாக அவரை வரவேற்றனர். தமிழ்நாடு பாஜக தொழில்துறை வல்லுநர் பிரிவு சார்பில் நவ இந்தியா பகுதியில் உள்ள SNR அரங்கில் நடைபெற இருக்கின்ற ப்ரொபஷனல் கனெக்ட் என்ற நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். முன்னதாக கோவை விமான நிலையத்திலிருந்து தனியார் உணவகத்துக்கு செல்லக்கூடிய அவர் அதனை அடுத்து சுமார் 4:30 மணி அளவில் SNR ஆடிட்டோரியத்தில் நடைபெறும் ப்ரொபஷனல் கனெக்ட் என்ற நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிகழ்வு பொருளாதாரம், நல்லாட்சி, ஊடகம் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளுக்காக நடத்தப்படுகிறது. அதற்காக பல்வேறு நிர்வாகிகள் நேற்றையிலிருந்தே இன்று கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய பெட்ரோல்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் வானதி சீனிவாசன் இருக்கிறார். அதே போல பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், அப்புறம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் தற்சமயம் கோவில் தான் இருக்கிறார்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் பொருளாதார நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்கிறார்கள். முக்கியமாக 2 நாள் சுற்றுப்பயணமாக தற்சமயம் நிதின் நபீன் பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்ற பின் கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்று SNR ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுக்கு பிறகு மாலை அரசூர் பகுதியில் நடைபெற இருக்கின்ற சக்தி கேந்திரா மீட்டிங்கிலும் அவர் கலந்து கொள்கிறார். இதில் பாஜகவுடைய மண்டல அளவிலான நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தனியார் உணவகத்தில் இரவு 8:30 மணி அளவில் மத்திய மைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 சூடுபிடித்துள்ள நிலையில் பாஜக தேசிய தலைவர் தற்சமயம் கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். இங்குள்ள நிர்வாகிகளை சந்திக்கிறார், பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொள்கிறார். இரவு நடைபெறுகின்ற மைய கூட்டத்திலையும் அவர் கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார். எனவே சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் பாஜகவின் அடுத்த கட்ட பணிகள் மிக தீவிரமாக துவங்கிவிட்டன என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு பணிகளையும் தங்களுக்கு முனைப்புடன் கையில் எடுத்து அவர்களுக்கான பணிகளை துவங்கிவிட்டனர். அந்த வகையில் பாஜக தேசிய தலைவர் கோவையில் தற்சமயம் 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்திருக்கிறார். நாளை காலை பேரூர் கோவிலில் தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மருதமலை கோவிலுக்கும் செல்ல இருக்கிறார். நம்ம ஊரு மோடி பொங்கல் பங்கன் என்ற மோடி பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக வடவழி பகுதியில் 9 மணிக்கு அவர் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சிங்காநல்லூர் பகுதியில் காலை நடைபெறுகின்ற BLA 2 சக்தி கேந்திரா இன்சார்ஜஸ் மீட்டிங்கும்
மண்டல அளவிலான நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2026 தேர்தலில் SIRக்கு பிறகு நிறைய வாக்காளர்கள் இறந்தவர்கள், விலாசம் மாறியவர்கள் என பலரும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இறுதி வாக்காளர் பட்டியல் தீவிரமாக தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதில் முக்கியமாக வாக்காளர்களை சேர்க்கும் பணியில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்ற ஆலோசனையை வழங்குவதற்காக அவர் வருகை புரிந்திருக்கிறார். மேற்கொண்டு சேர்த்த பிறகு அதனை பாஜக வாக்குகளாக மாற்றுவதற்கான வியூகங்களும் மக்களை சந்திப்பதற்கான வழிமுறைகளையும் அவர் வழங்க இருக்கிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை 3:50 மணியளவில் நீலாம்பூர் பகுதியிலும் ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்கிறார். இது போன்ற பல்வேறு கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் வருகை புரிந்திருப்பது தமிழக பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.